ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சில நாள்களுக்கு முன்னாடி ஜிக்ஞாசாதிகரணத்துல ஒரு டிஸ்கஷன் நடந்தது. அதுல சில கேள்விகள் எழுந்தன. அவற்றுக்கு மேற்கொண்டு ஜிக்ஞாசாதிகரணம் கொஞ்சம் கஷ்டமான அதிகரணம் ஆகினால மேலும் அதை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம் போன டிஸ்கஷனுடைய முடிவில். இந்த வார கடைசியில மறுபடியும் டிஸ்கஷன் ஏற்படும் ஜிக்ஞாசாதிகரணத்துல. அதற்கு முன்பு மறுபடியும் ஜிக்ஞாசாதிகரணத்தை பத்தி ஒரு சில குறிப்புகள் சொல்லலாம் அப்படின்னு தோணித்து. முன் வாரம் நடந்த அந்த உரையாடல்ல ஏற்பட்ட கேள்விகள், அதுக்கும் இந்த வீடியோ மூலமாகவே பதில் சொல்லலாம். அப்பொழுது அடுத்த உரையாடல் கொஞ்சம் சட்டனம் போகும் அப்படின்ற எண்ணத்தோட இந்த வீடியோவானது இப்போ பதிவிடப்படுறது. ஜிக்ஞாசாதிகரணத்துல பூர்வபக்ஷம் என்னது? சித்த பதார்த்தத்துல சப்தமானது அறிவை ஏற்படுத்தாது, பேச்சானது சித்த பதார்த்தத்தை தெரிவிக்காது. சித்தாந்தம் என்ன? பேச்சானது, அதாவது பூர்வபக்ஷத்துல இதுவும் சொல்லியாகும். சித்த பதார்த்தத்தை தெரிவிக்காது அப்படின்னா வெறும் காரிய பதார்த்தத்தை மட்டுமே தெரிவிக்கும், செய்யாத அப்படின்னு சொல்றதுக்கு தான் பேச்சு இருக்கே ஒழிய இருப்பை தெரிவிக்காது. சித்தாந்தம் என்னது? காரியத்தை சொல்லும் அப்படின்றதுல எனக்கு ஆக்ஷேபணம் கிடையாது, அதுல எனக்கு ஆக்ஷேபம் கிடையாது. ஆனா எம்பெருமானார் சாதிக்கிறது சித்த பதார்த்தத்தையும் தெரிவிக்கும் பேச்சானது என்றுதான் சித்தாந்தம். பூர்வபக்ஷி ஏன் இப்படி சொல்றான்? காரியத்தை மட்டும்தான் சப்தமானது தெரிவிக்கும் என்று ஏன் சொல்லுகிறான் என்றால், சப்தமானது பேச்சானது அறிவை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத ஆராய்ந்தோமே என்றால் அப்போ பூர்வபக்ஷி சொல்றது நமக்கு புரிய வந்துடும். அவன் என்ன சொல்றான்? ஒருத்தர் பேசுறார், அடுத்தவருக்கு புரியும் அப்படின்னு நினைச்சுதானே இப்போ நம்ம பேசிட்டே இருக்கோம். இது எப்படி தெரிஞ்சுட்டோம்? பேசினா அடுத்தவருக்கு புரியும் அப்படின்றது எப்படி தெரிஞ்சுட்டோம் என்றால், அதுக்கு சின்ன குழந்தை அந்த பருவத்துக்கு போகணும். அங்கேருந்தா நல்ல ஞானமும் நம்ம கிடைச்சிருக்கும். யாரா இருந்தாலும் அந்த சின்ன வயசுல பேச்சானது அறிவை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறபடினாலதான் இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்கார்கள், அடுத்தவர்களுக்கு புரியும் அப்படின்ற எண்ணத்தோட. சரி, அந்த சின்ன குழந்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? பேச்சானது அடுத்தவருக்கு புரிதலை ஏற்படுத்தும், அறிவை ஏற்படுத்தும் அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி வேற ஒரு ஸ்திதி எடுத்துப்போம், வேற ஒரு சிச்சுவேஷன் எடுத்துப்போம். ரெண்டு நாய் இருக்கு. ஒரு நாய் குறைக்கிறது, அதை கேட்டு மற்றொரு நாய் குறைக்கிறது. இது ஒன்றும் அதிகமா குறைக்கிறது, எதை காட்டிலும் அதிகமா குறைக்கிறது. இதை நாம் பார்த்துட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம். நம்ம யாருக்காவது தோணுமா இந்த ரெண்டு நாயும் கொள்கின்றன, இந்த நாய் தன்னுடைய கருத்தை அடுத்த நாய்க்கு தெரிவிக்கிறது, அந்த நாய் மறுபடியும் தன்னுடைய கருத்தை தான் மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்கோ அது எதிர் இருக்கக்கூடிய நாய்க்கு தெரிவிக்கிறது இப்படின்றது நமக்கு யாருக்காவது தோணுமா? நமக்கு என்ன தோணும்? இந்த நாய் குறைக்க அதனால கோபம் கொண்ட மற்றொரு நாய் ஆனது குறைக்கின்றது, இவ்வளவுதான் தோணுமே ஒழிய ஒரு நாயானது மற்றொரு நாயிடத்திலே தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறது அப்படின்றது தோணவே தோணாது இல்லையா? இதே போலதான் ஏன் நமக்கு அறிவை ஏற்படுத்துறது அப்படின்றது ஒரு அதுக்கு சூச்சகமாக, அதுக்கு சாதனமாக ஒண்ணுமே இல்லை. அதனால குறைக்கிறது, அதுவும் குறைக்கிறது அப்படின்னு தான் புரிஞ்சுப்போம். இதே போல ஒருத்தர் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கார்கள். ஒருத்தர் கேட்கிறார், எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்கிறார். ஸ்ரீரங்கத்துல இருந்து அப்படின்னு சொல்றாரு. எத்தனை நாள் இருப்பீங்க அப்படின்னு கேட்கிறார். 2 வாரம் இருப்பேன். அதுக்கப்புறம் எங்க போவீங்க? காஞ்சிபுரத்துக்கு போவேன் இப்படின்னு உரையாடல் நடக்கின்றது. இது ஒரு குழந்தை பார்த்துட்டு இருக்கு. அதே குழந்தை அந்த நாயை பாக்குறது, ரெண்டு நாயை பாக்குறது. இங்க ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய உரையாடல் மாதிரி இருக்கு. அதனால நாயை கம்பாரிசன் கொண்டு வருது கொஞ்சம் அனிச்சிதமா இருக்கலாம். அதனால உதாரணத்தை மாத்திப்போம். ஒருத்தன் கேட்கறான், எங்கேருந்து வந்த அப்படின்னு கேட்கறான். அவன் சொல்றான், மெட்ராஸ்ல இருந்து வந்தேன். ஒரு நாள் இருப்போம் அப்படின்னா பெங்களூர் போவோம் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது உரையாடல் வேற ஏதாவது வச்சுப்போமே. இதை குழந்தை பார்த்துட்டு இருக்கு. அது இந்த மனிதர்கள் பண்ணக்கூடிய உரையாடலையும் பார்க்கறது, நாய் குறைக்கக்கூடியதும் பார்க்கறது. நாயுடைய குறைத்தலை கண்டு அந்த குழந்தை புரிய வருமா? இந்த நாய் அடுத்த நாய் இடத்துல பேசுறது, அதாவது தன்னுடைய எண்ணத்தை தெரிவிக்கிறது அப்படின்னு குழந்தை புரியாது இல்லையா? அதே போலதான் இங்கேயும் ரெண்டு மனுஷர்கள் பேசிட்டு இருக்கார்கள். ஒருத்தன் அடுத்த இடத்துல தன்னுடைய எண்ணத்தை தெரிவிக்கிறான் அப்படின்றத குழந்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ பேச்சானது அடுத்தவனுக்கு புரிதலை ஏற்படுத்தும் அப்படின்றது இந்த நிலையில் இருக்கக்கூடிய குழந்தையானது தெரிஞ்சிக்காது. சரி, எப்போ தெரிஞ்சுக்கும் குழந்தையானது பேச்சானது புரிதலை ஏற்படுத்தும்? அந்த ஒரு மனிதன் பேச
அடுத்தவன் ஒரு செயலை செய்தானே என்றால் அப்பதான் அந்த குழந்தை தெரிஞ்சுக்கும். இவன் இவ்வளவு நாள் சும்மா இருந்தான், இப்போ செயலை செய்யறானே. செயலை செய்யணும்னா காரியத்தா புத்தி வேணும். இதெல்லாம் இந்த முதல் வீடியோல எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் கண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. காரியத்தா புத்தி வேணுமே. அந்த காரியத்தா புத்தி எப்படி ஏற்படுறது அப்படின்னா அந்த பேச்சால ஏற்படுறது அப்படின்னு இப்போதான் அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பேச்சானது அறிவை ஏற்படுத்தும் அப்படின்றது குழந்தை தெரிஞ்சுக்கும். இந்த நாய் உதாரணத்துல கூட 2 நாய் குறைச்சுட்டே இருக்கு. நம்ம யாருக்குமே தோணாது 2 பேசிக்கிறது அப்படின்னு தோணாது. 2 நாய் சும்மா இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒரு செயலற்று சும்மா இருக்கு கிடக்கிறது. அப்போ ஒரு நாய் குறைக்கிறது, மற்றொரு நாய் என்ன பண்றதுன்னா வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு ஏதோ ஒரு பொருளை கொண்டு வருது அப்படின்னு வச்சுக்கோ. மறுபடியும் உட்காந்துடுறது. இன்னொரு நாய் மறுபடியும் குறைக்கிறது. இந்த நாய் என்ன பண்றதுன்னா எடுத்து கொண்டு வந்த பொருளை மற்ற இடத்துல போய் போட்டுட்டு வருது அப்படின்னு வச்சுக்கோமே. இப்ப பாக்குற நமக்கு கண்டிப்பா தோணும் இல்லையா? என்ன தோணும்? இது குறைச்சதுனால அதுக்கு ஏதோ புரிஞ்சிருக்கு, அதனாலதான் அது அந்த பொருளை கொண்டு எடுத்துன்னு வந்தது, மறுபடியும் கொண்டு போய் போடுறது அப்படின்னு தோணும் இல்லையா? இதே லாஜிக் தான் அவன் சொல்றான் இந்த பூர்வபக்ஷியானவன். அப்போ பேச்ச கேட்ட பிறகு ஒரு செயல் ஏற்படுமே என்றால் அப்பதான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். என்ன ரியலைஸ் பண்ணுவோம்? என்ன தோணும் நமக்கு? இப்போ பேச்சானது ஒரு கருத்தை தெரிவிக்க பயன்படும் அப்படின்னு. ஆக இப்ப இந்த குழந்தை பருவத்துல இதைதான் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் பேசுறார், அதை கேட்டு மற்றொருத்தர் செயல்ல ஈடுபடுறார். அப்போ செயல் பண்ணணும்னா காரியதா புத்தி வேணும். அப்ப இந்த காரியதா புத்தி எப்படி ஏற்பட்டது? பேச்சால ஏற்பட்டது இப்படின்றத அந்த குழந்தையானது தெரிஞ்சுக்கும். ஆக பேச்சானது அறிவை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இது ஒரு முறை மட்டும்தான் அப்படின்றதுல பூர்வபக்ஷி இருக்கான். அப்ப இந்த ஒரு முறையால மட்டும்தான் நம்ம பேச்சானது அறிவை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன ஆகுது? பேச்சானது என்ன புத்தி ஏற்படுத்தும்? வெறும் காரியதா புத்தியை மட்டும்தான் ஏற்படுத்தும் அப்படின்னு ஆகாதா? ஏன்னா வேற ஒரு உபாயமே கிடையாது. பேச்சானது அறிவை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த செயலை பார்த்து தெரிஞ்சுக்கிற ஒரு உபாயம் மட்டும்தான். அப்ப பேச்சானது என்ன பண்ணும் அப்படின்னா காரியத்தை தான் தெரிவிக்கும், செய்யாது அப்படின்ற அந்த காரியத்தை தான் தெரிவிக்குமே ஒழிய இருக்கக்கூடிய சித்த பதார்த்தத்தை தெரிவிக்காது. இதுதான் பூர்வபக்ஷம். எம்பெருமானார் என்ன கண்டனம் பண்ணணும் இங்க? அப்போ பேச்சானது அறிவை ஏற்படுத்தும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன உபாயம்? செயலை பார்க்கறது மட்டும்தான் அப்படின்றது கிடையாது அப்படின்னு கண்டனம் பண்ணா இது போதும். அதுதான் எம்பெருமானார் பண்றார். நம்ம 3 உதாரணங்கள் பார்த்தோம் இல்லையா? அதுல முதல் உதாரணத்துல என்ன ஆறுது? நண்பன் தகப்பனிடத்துல சொல்ல தகப்பனுக்கு முகம் மலர்த்தி ஏற்படுறது. முகம் மலர்த்திய என்ன பண்றது? இந்த குழந்தையானது காண்றது இந்த முகம் மலர்த்திய. இப்ப முகமலர்த்திக்கு என்ன காரணம்? முகமலர்த்திக்கு என்ன காரணம்? குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற அறிவு காரணம். முகமலர்த்தி ஒரு சந்தோஷமான விஷயத்தை தெரிஞ்சிருந்தா தானே முகமலர்த்தி ஏற்படும். சந்தோஷமான விஷயம் என்ன? குழந்தையானது பிறந்திருக்கு. சரி, குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றதுதான் முகமலர்த்திக்கு காரணம். குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றது எப்படி தெரிஞ்சுட்டான் இவன்? இந்த தகப்பன் எப்படி தெரிஞ்சுட்டான்? நண்பன் சொல்ல தெரிஞ்சுட்டான் இல்லையா? இப்ப நண்பனுடைய சொல்லானது என்ன தெரிவிச்சிருக்கு? குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு அந்த சித்த பதார்த்தத்தை தெரிவிச்சிருக்கு. இதுதானே நமக்கு வேணும். பேச்சானது அறிவை ஏற்படுத்தும் அப்படின்னு இப்ப குழந்தை தெரிஞ்சுட்டு நண்பன் பேச தகப்பனுக்கு அறிவு ஏற்பட்டிருக்கு. எதை பத்தி அறிவு? சித்த பதார்த்தத்தை பத்தின அறிவு. இது முதல் உதாரணத்தில் இருக்கக்கூடிய பதில். 2வது உதாரணத்துல என்ன பார்த்தோம்? சிறிய தகப்பனாரா ஏதோ தாத்தா தன்னுடைய ஒரு மூத்த பையனிடத்துல சொல்றார். என்ன பண்றார்? போய் எங்கேயோ ஒரு இதை எடுத்துனுவா அப்படின்னு சொல்றார். தடி அங்க இருக்கு அப்படின்னு தெரிவிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றார் தன்னுடைய மூத்த பையனிடத்துல. அதாவது உதாரணம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த சின்ன பையனுக்கு பெரியப்பா, தன்னுடைய அப்பா அப்புறம் பெரியப்பா 2 பேரு, அப்புறம் தாத்தா, இந்த மாதிரி 4 நபர்கள், 4 கேரக்டர்ஸ் பார்த்தோம் அந்த உதாரணத்துல. சின்ன பையன் பார்த்துட்டு இருக்கு. இந்த தாத்தா என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய தகப்பன் இடத்துல, அதாவது இந்த குழந்தையுடைய தகப்பன், இந்த மூதுவருடைய மூத்த பிள்ளை, அவன் இடத்துல என்ன சொல்றார்? என்னுடைய அண்ணா இடத்துல போய் அறிவிச்சுட்டு வா. உன் அண்ணா இடத்துல போயிட்டு என்ன சொல்லிட்டு வரணும், என்ன அறிவிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மேல இருக்கக்கூடிய அறையில அப்ஸ்டேர்ஸ் ரூம்ல தடியானது இருக்கு, கம்பானது இருக்கு அப்படின்றத அறிவிச்சுட்டு வா அப்படின்றது செய்கையினாலேயே என்ன பண்ணியிருக்கார் அந்த தாத்தாவானவர் தன்னுடைய மூத்த, அதாவது தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லியிருக்கார். இதை கண்டு அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அது இப்ப சைகையை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கு அந்த குழந்தை. அது ஏதோ ஒரு விதத்துல அந்த சைகை, அந்த சைன் லாங்குவேஜ் எல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கு அந்த குழந்தை. ஆக தாத்தா என்ன சொல்றாரு, தன்னுடைய அப்பா கிட்ட தாத்தா என்ன சொல்றாரு அப்படின்றது குழந்தை புரிஞ்சுட்டு இருக்கு. என்ன புரிஞ்சுட்டு இருக்கு? தாத்தா அப்பா கிட்ட சொல்றா, இந்த மாதிரி என்ன தெரிவிச்சிருக்கா அப்பா கிட்ட, நீ மாடிக்கு போ,
பெரியப்பா இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத தெரிவிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கார் தாத்தா அப்படின்றது குழந்தை புரிஞ்சுன்றது. அவங்க இப்ப அடுத்தது என்னத்துக்கு அந்த குழந்தைக்கு புரியறது? இப்போ அப்பா வந்து ஏதோ ஒரு செயலை செய்ய போறார். என்ன பண்ண போறாரு அப்படின்னா, ஏதோ ஒரு உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணி, ஏதோ ஒரு உபாயத்தை செய்து பெரியப்பா கிட்ட போய் தெரிவிக்க போறார். அவருக்கு உணர்த்த போறார். உணர்வு, தெரிதல், புரிதல் எல்லாம் அறிவெல்லாம் ஒண்ணுதான். இனிமேல் தான் பெரியப்பாவுக்கு அறிவை புகுத்த போறார். என்ன புகுத்த போறார்? அந்த இடத்துல தடியானது இருக்கு அப்படின்ற அறிவை புகுத்த போறார் அப்படின்னு குழந்தை தெரிஞ்சுட்டு இருக்கு. இப்ப அப்பா போறார், மாடிக்கு போறார். குழந்தை பின்னாடியே பின்தொடர்ந்து போறது. அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு பாக்குறதுக்கு. அப்பா அங்க போயிட்டு என்ன பண்றார்? பெரியப்பா இடத்துல போயிட்டு சொல்ல பிரயோகம் பண்றார். அண்ணா அங்க தடி இருக்கு அப்படின்ற சொல்ல பிரயோகம் பண்றார். சொல்ல பிரயோகம் பண்றத குழந்தை பாக்குறது. இப்ப இந்த குழந்தை என்ன புரிஞ்சுக்கிறது? அப்பா எதுக்காக வந்திருக்காரு மாடி ஏறி? பெரியப்பாவுக்கு அறிவிக்க வேண்டும், அறிவை ஏற்படுத்த வேண்டும். எதை பற்றின அறிவு? தடியானது இருக்கு அப்படின்ற அந்த விஷயத்தை பற்றின அறிவை ஏற்படுத்துறதுக்காக அப்பா மாடிக்கு வந்திருக்கார். சரி, வந்து அவர் என்ன பண்றார்? சொல்ல பிரயோகம் பண்றார். அப்ப இந்த குழந்தை என்ன புரிஞ்சுக்கும்? அப்ப அறிவை ஏற்படுத்துறதுக்கு சொல்லானது உபாயம். அப்ப சொல்லானது தெரிவிக்கின்றது, அறிவிக்கின்றது. எதை பற்றி அறிவிக்கின்றது? தடியானது இருக்கு அப்படின்னு சித்த பதார்த்தத்தை பத்தி அறிவிக்கிறதுக்கு சொல்லானது பயன்படுகின்றது அப்படின்னு. இதுதான் இந்த 2வது உதாரணத்தினுடைய தாற்பயம். ஆக எப்படி பார்த்துன்னு வரணும்? பூர்வ பட்சத்துல சொல்லானது அறிவை ஏற்படுத்தும் அப்படின்னு முதல்ல குழந்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, செயலை கண்டு மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறது. அதனால சொல்லானது காரியத்தை பத்தி மட்டும்தான் தெரிவிக்கும் அப்படின்னு பூர்வபக்ஷி அதோட நின்றுட்டான். எம்பெருமானார் என்ன பண்றாரு அப்படின்னா, மேலும் சில உதாரணங்களை காட்டுறார். வெறும் செயலை மட்டும்தான் குறிக்கிறதுக்கு சொல் பயன்படும் அப்படின்னு குழந்தை தெரிஞ்சுக்காது. இதோ முதல் உதாரணம் காட்டின இல்லையா, குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற அறிவு, அதை ஏற்படுத்துறதுக்கு நண்பனுடைய சொல்லானது பயன்படுறது அப்படின்னு குழந்தை தெரிஞ்சுக்கிறது. அதே போல தடியானது அங்க இருக்கு அப்படின்ற அதை அறிவிக்கிறதுக்காக தானே அப்பா மேல போயிருக்கார். மேல போய் அந்த அப்பா என்ன பண்ணியிருக்காரு? சொல்ல பிரயோகம் பண்ணியிருக்கார். ஆக தடியானது இருக்கு அப்படின்ற அறிவை புகுத்துவதற்காக, அறிவை ஏற்படுத்துவதற்காக என்ன உபாயம் அந்த அப்பா கையாண்டார்? சொல் பிரயோகம் தானே. அப்போ ஸ்பீச், சொல், பேச்சானது சித்த பதார்த்தத்தையும் தெரிவிக்கும் அப்படின்னு இந்த 2 உதாரணத்துல காட்டினார். 3வது உதாரணம் போன டிஸ்கஷன்ல நம்ம இன்னும் ரீகேப் பண்ணல. வர டிஸ்கஷன்ல அதை ரீகேப் பண்ணுவோம். இந்த டிஸ்கஷன் நடக்கும் பொழுது 2 கேள்விகள் எழுந்தன. அதை பத்தி இப்ப பதில் சொல்லிடுறேன். என்னன்னு ஒரு கேள்வி என்னவாக இருந்ததுன்னா, இந்த 2வது உதாரணத்துல செய்கை தானே. இந்த தாத்தாவானவர் தன்னுடைய பிள்ளை இடத்துல செய்கையால தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? நீ போய் உங்க அண்ணா இடத்துல சொல்லிட்டு வா, மாடியில தடி இருக்கு அப்படின்ட்டு செய்கைனால தெரிவிக்கிறார். அப்ப இதுலயே செயல் வந்தாச்சு. எம்பெருமானார் என்ன வேணும்? எம்பெருமானாருக்கு என்ன வேணும்? செயலை கடிக்கணும். ஆனா செயல் தானே இருக்கு அங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்தது. இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, இது வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்ற, இது இந்த ஜிக்ஞாசா அதிகரணம்ன்றது ரொம்ப ஒரு டீப்பான கான்செப்ட். முதல் அதிகரணம் தான் இருக்கிறதுல கஷ்டமான அதிகரணம் ஸ்ரீபாஷத்துல. இதை எடுத்த உடனே என்ன தெரிவிக்கிறான், அந்த பூர்வபக்ஷி என்ன தெரிவிக்கிறான், எம்பெருமானார் என்ன தெரிவிக்கிறார் அப்படின்றது சட்டுன்னு புரியாது, யாருக்குமே புரியாது. பாஷை வாழ்க்கை கூட சட்டுலாம் புரியாது. அதனால அந்த அந்த ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கு இந்த கேள்வியில. என்னன்னா செய்கை இருக்கு, இது பண்ணா பொதுவா எல்லாருக்குமே வர கேள்விதான் அது. ஏன்னா செய்கை இருக்கு, எம்பெருமானார் என்ன பண்ணணும்? செய்கையை தவிர்க்கணும். செயலுக்கும் இந்த சொல்லுக்கும் சம்பந்தம் கிடையாது, சித்த பதார்த்தத்தை தெரிவிக்கிறதுக்காக தான் அப்படின்னு எம்பெருமானார் உதாரணத்தை காட்டுறார். ஆனா இங்க சித்த பதார்த்தமே இன்வால்வ் ஆகலையே, இங்க செய்கை தானே வருது, செயல் தானே வருது. அவன் கையால இந்த தாத்தாவானவர் காட்டுறாரு இல்லையா, செய்கை இருக்கு. அப்ப எப்படி சித்த பதார்த்தத்துக்கு மட்டும்தான் அந்த உதாரணம் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. இங்க என்ன இது ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கு அப்படின்னா, செய்கையினால என்ன அந்த குழந்தை புரிஞ்சுன்றது. செய்கையினால அந்த குழந்தை வந்து அந்த சைன் லாங்குவேஜை புரிஞ்சுட்டு இருக்கு குழந்தையானது. என்ன புரிஞ்சுட்டு இருக்கு? மேற்கொண்டு அப்பாவானவர் தன்னுடைய பெரியப்பா இடத்துல என்ன பண்ண போறாருன்னா, ஒரு விஷயத்தை தெரிவிக்க போறார் இப்படின்றது வந்து அந்த செய்கையினால தெரிஞ்சுட்டு இருக்கு இந்த குழந்தையானது. இதுக்கப்புறம் சொல் பிரயோகம் வரும்பொழுது, சொல்ல பிரயோகம் பண்ண படினால மேற்கொண்டு குழந்தை என்ன தெரிஞ்சுக்கிறது? அப்ப சொல் பிரயோகமானது சித்த பதார்த்தத்தையும் காட்டும், தடி அங்க இருக்கு அப்படின்ற அறிவை ஏற்படுத்துறதுக்கும் இந்த சித்த பதார்த்தத்தையும் என்ன பண்ணும்? சொல்லானது காட்டும் அப்படின்னு இந்த உதாரணத்துக்கு தாற்பயமே ஒழிய, இது நேரம் வந்து செய்கை அப்படின்றது வந்து கடைசியில குழந்தை புரிஞ்சுக்கிறது இல்லையா, அங்க செய்கை வரல பாருங்க. நம்ம என்ன பார்க்கணும்? சொல்லு வந்து அறிவை ஏற்படுத்தும், எப்படிப்பட்ட அறிவை அப்படின்ற அந்த டிஸ்கஷன் பொழுது, அப்படின்ற அந்த பேச்சும் பொழுது இந்த செய்கை முன்னாடி ஏற்பட்ட செய்கை அந்த இடத்துக்கு வரல இல்லையா,
ஆகையினால செய்கைக்கும் இந்த சித்த பதார்த்தத்துக்கும் தொடர்பு கிடையாது. இதுவும் இப்போ கேட்ட மாத்திரத்துல புரியாது. டிஸ்கஷன்ல தான் வந்து மேல ஏதாவது கேள்விகள் வரும், அதுக்கு ஒரு பதில் வரும், அதுக்கு மேல ஒரு கேள்வி வரும். இப்படிதான் ப்ராக்ரஸ் ஆகணுடைய இந்த கஷ்டமான விஷயத்த ஒரு தடவை கேட்டேன் புரிஞ்சுது அப்படின்றது விஷயமா இருக்கவே முடியாது. டிஸ்கஷன் மாதிரி சிம்பிளிஃபை பண்றதுக்காக தனியா ஒரு வீடியோ போடுறேன். இது ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் இது. மற்றொரு கேள்வி என்னன்னா, இதே 2வது உதாரணத்துல அந்த பெரிய பாடத்துல போய் அப்பாவானவர் தெரிவிக்கிறார் தடியானது அங்க இருக்கு அப்படின்னு. அத்தோட முடிஞ்சிருந்த உதாரணம், தடி வந்து அந்த பெரியப்பா எடுத்தார் அப்படின்னு ஒரு கம்ப்ளீஷனே இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. எதுக்காக என் கம்ப்ளீஷன் வரணும்? கம்ப்ளீஷன் எதுக்காக வரணும் அப்படின்னா, அங்க தடி அங்க இருக்கு அப்படின்னு சொல்றதுனால என்னப்போ அப்படின்ற ஒரு கேள்வினால இங்க இந்த ஒரு டவுட் எழுந்திருக்கு. அங்க இருக்குன்னு சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? எடுத்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னா தான் ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கிறது அப்படின்னு. உண்மைதான், வெறும் அங்க தடி அங்க இருக்கு அப்படின்னு சொல்றதுனால பிரயோஜனமே கிடையாது. ஆனா இந்த விஷயத்த நான் சமன்வய அதிகரணத்துல பார்க்கணும். சொல்லுக்கு பிரயோஜனத்தை தெரிவிக்கிறதுனால அந்த தாற்பயம், வெறும் அங்க இருக்குன்னு சொல்றதுனால அது சொல்லுக்கு பிரயோஜனமே கிடையாது அப்படின்ற விஷயம்லாம் சமன்வய அதிகரணத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அது மேற்கொண்டு நம்ம பார்ப்போம். ஆனா இது ஒரு பர்டேன் கொஸ்டின் தான், சரியான கேள்விதாங்க. ஒரு கம்ப்ளீஷனே இல்லையே அப்படின்னா, ஆனா அது வந்து சமன்வய அதிகரணத்துக்கு அப்படின்றது விஷயம். ஆக இங்க நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, செய்கையினால இந்த குழந்தை என்ன தெரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா, மேற்கொண்டு அப்பாவானவர் அந்த பெரியப்பாவுக்கு போய் தெரிவிக்க போறார். தெரிவிக்கிறதுக்கு உபாயமா என்ன காண்றது இந்த குழந்தை? சொல் பிரயோகத்தை காண்றது. ஆகையினால சொல்லானது சித்த பதார்த்தத்தையும் தெரிவிக்கும் அப்படின்றதுதான் இந்த தாற்பயம். இது கொஞ்சம் சொன்னதுனால கொஞ்சம் கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை டிஸ்கஷன்ல கலந்துக்கிறவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.